இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, இது சிறப்பாக இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இறைவன் நமக்கு இந்த நாளை ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாகவே கொடுத்திருக்கிறார். எனவே மகிழ்ச்சியோடு புன்னகையோடு இந்த நாளை இறை பிரசன்னத்தோடு தொடங்கி இறைவனோடு இணைந்து வாழ முயற்சி எடுப்போம். அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய தாயாம் திரு அவை தூய்மை மிகு இதய பெருவிழாவை கொண்டாடுகிறது. கடவுளினுடைய தூய்மையான இதய பெருவிழா. பிரியமானவர்களே, இயேசுவினுடைய இதயம் நமக்காகவே துடிக்கிறது. அந்த இதயம் ஒவ்வொரு மக்களுடைய நலனுக்காகவே இருக்கிறது என்று இயேசுவினுடைய தூய்மை மிகு இதய பெருவிழா நமக்கு ஒரு பெரிய செய்தியை சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கனிவான இதயத்தை கேட்கும் மக்களாக நாம் வாழ வேண்டும். இன்னைக்கு நம்ம எல்லாருடைய இதயமும் கல்லாகவே மாறி இருக்கிறது. கொஞ்சம் கூட இரக்கமே இல்லையா உனக்கு, உன் மனசு என்ன கல்லா அப்படின்னு நம்ம வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில கேட்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த இதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அது யாருக்காக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது இயேசுவினுடைய இதயம் அவருக்காக அல்ல, அது கல்லாக இல்லை. இதயமானது ஒரு எளிமையாக இரக்கம் நிறைந்த இதயமாக நம் அனைவருக்குமாகவே துடிக்கும் இதயமாகவே இருக்கிறது. அதனால்தான் பிரியமானவர்களே, இதோ சிறப்பாக இந்த மாதம் முழுவதுமே அந்த திரு இருதய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம். எல்லா குடும்பங்களிலும் அந்த திரு இருதய ஆண்டவருடைய படங்களை வைத்து ஸ்தாபனம் செய்ய வேண்டும், அதை புதுப்பிக்க வேண்டும். அந்த உருவத்திற்கு முன்பாக, படத்திற்கு முன்பாக ஒரு விளக்கானது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் ஒரு சிம்பாலிக் மீனிங். நம்ம குடும்பத்திலே, வீட்டிலே இயேசுவினுடைய இதயமானது இன்னும் உயிரோட்டமாக துடித்து கொண்டிருக்கிறது, எரிந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையை கொடுப்பதாகவே இந்த நினைவு எல்லாம் கொண்டாடப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, சிறப்பாக இன்று நம்முடைய தாயம் திரு அவையானது இந்த விழா கொண்டாடுவதன் நோக்கம் என்ன, நாம் என்ன பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இயேசுவின் தூய்மை மிகு இதய பெருவிழா நமக்கு அழகான செய்தி கொடுக்கிறது. ஒன்று, இயேசுவினுடைய இதயமானது நிலையானது, என்றுமே அனைவருக்காக இருக்கக்கூடியது என்ற ஒரு கருத்தை சொல்லப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இயேசுடைய அன்பு நிலையானது. அது ஒரு நேரத்துல நம்ம பாவம் செஞ்சுட்டா நம்மகிட்ட இருக்காது, நல்லது செய்யும் போது மட்டும்தான் இருக்கும், கோயிலுக்கு போனா மட்டும்தான் இயேசுடைய இதயம் நமக்காக இருக்கும்னு கிடையாது. இயேசுவினுடைய இதயம் நிலையாகவே அனைவருக்குமே இருக்கிறது என்ற ஒரு பெரிய செய்தி சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, அப்படின்னா அவருடைய இதயம், என்னுடைய மக்கள் என்கிட்ட வரமாட்டாங்களா, மனம் மாற மாட்டார்களா என்று துடித்து கொண்டிருக்கிறது. நம்மையே அந்த இதயம் ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டிருக்கிறது என்ற இந்த விழாவினுடைய செய்தி நமக்கு முதலிலே ஒரு கருத்தை சொல்லுகிறது. இரண்டாவதாக, நாம் இந்த இயேசுவினுடைய அன்பை அனுபவிக்க வேண்டும் என்றால் மனம் மாற வேண்டும். இந்த மனம் மாறுதல் நம்மை விண்ணகத்திற்கு அழைத்து செல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இதயம் எதற்காக துடிக்கிறது அப்படின்னு சொன்னா, நம்ம அனைவருமே இயேசுடைய பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மனமாற்றம் பெற்ற பிள்ளைகளாக வாழ வேண்டும். அப்படி நம்ம மனம் மாறிட்டோம் அப்படின்னு சொன்னா உடனடியாக நமக்கு விண்ணகம் சொந்தமாகிறது. அந்த விண்ணகத்தில் இயேசுவோடு, கடவுளோடு, தூய ஆவியாரோடு, மற்ற புனிதர்களோடு நெருக்கமாக வாழ்வதற்கு ஒரு பெரிய இடம் நமக்கு கிடைக்கிறது என்ற ஒரு செய்தியும் கொடுக்கப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த விழா நம்முடைய இதயம் கல்லாக இருக்கிறது, கடவுளை நினைக்காத இதயமாக இருக்கிறது, பிறருக்கு தீங்கு செய்யக்கூடிய ஒரு இதயமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இதயத்தை மாற்றி மனம் மாறுகிற பொழுது நம்முடைய இதயமானது ஒரு இரக்கம் நிறைந்த இதயமாக, கடவுளுக்காகவே துடிக்கிற ஒரு இதயமாக மாறுகிறது. அப்படி மனம் மாறுகிற பொழுது விண்ணகம் நமக்கு சொந்தமாகிறது என்ற ஒரு செய்தியை கொடுக்கப்படுகிறது. மூன்றாவதாக, திரு அவையில் இருக்கும் அனைவரும் நல்ல மேய்ப்பரை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்லுகிறது. மேய்ப்பர் அப்படின்னா யாரு? நம்ம எல்லாம் ஆடுகளாக இருக்கிறோம். நம்ம மேய்க்கிற மேய்ப்பர் நல்லவராக இருக்கணும். தீய மேய்ப்பன் இருந்தாக்கா நம்மளை அவங்களே வெட்டி சாகடிச்சு சாப்பிட்டுருவாங்க இல்லையா? அதே போலத்தான் திரு அவையானது யார் உண்மையான, நேர்மையான, நல்ல மேய்ப்பன் என்று புரிந்து கொண்டு, தெரிந்து கொண்டு, அப்படிப்பட்ட மேய்ப்பனுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும், அவர் பின்பாக செல்ல வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் இந்த விழா நமக்கு முன்வைக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, திரு அவையிலே இன்று சிறு சிறு குழப்பங்கள் வருகிறது. திரு அவையினுடைய மக்களாக இருக்கிறோம்.
இயேசுவின் பிள்ளையாக வாழ்கிற பொழுது சிறு சிறு தவறுகள் நடக்கிறது. அது எல்லாம் நாம் தீயவர்களுக்கு கற்றுக்கொள்ளக்கூடாது, நல்ல மேய்ப்பனோடு நாம் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் முன்வைக்கப்படுகிறது. எனவே பிரியமானவர்களே, இயேசுவினுடைய இந்த இதய பெருவிழாவை கொண்டாடுகிற நாம் இந்த 3 நல்ல பண்புகளை நாம் ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க வேண்டும். ஒன்று, நாம் புரிந்து கொள்வது என்ன என்றால், இயேசுவினுடைய இதயம் நிலையானது, என்றுமே இருக்கக்கூடியது என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையிலே மனமாற்றம் நமக்கு விண்ணக வாழ்வை கொடுக்கிறது என்று சொல்லுகிறது. மூன்றாவதாக, திரு அவையில் உள்ள அனைவருமே நல்ல மேய்ப்பனை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு கருத்தை தான் சொல்லுகிறது. இதனுடைய அடிப்படையில் தான் நாம் பார்க்கிறோம் இன்றைய அனைத்து வாசகங்களையும் இயேசுவினுடைய இதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் இன்றைய வாசகத்திலே, 2வது வாசகத்திலே, ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 5-11 முடிய பகுதியிலே படிக்கிறோம். தூய பவுல் அழகாக சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து நம்முடைய அனைவருடைய பாவங்களுக்காக தன்னையே கொடுத்தார். பாருங்க, ஒருத்தருக்காக இன்னொருவர் உயிரை கொடுப்பது எவ்வளவு ஒரு பெரிய காரியம். ஆனால் இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு, உலகத்திற்கே ஒரு மனிதருடைய இறப்பு அனைவருமே மீட்கப்பட்டிருக்கிறது என்றால், உலகத்திற்காகவே தன்னை இழந்தவர், உலகத்திற்காகவே தன்னுடைய உயிரை கொடுத்து நம்மை பாவத்திலிருந்து மீட்டவர் நம் ஆண்டவர் இயேசு. அவர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்வது பெரிய ஒரு சிறந்த வாழ்வு என்று தூய பவுல் ரோமை நகர மக்களுக்கு தன்னுடைய கடிதத்தின் மூலமாக விளக்குகிறார். அப்படின்னா பாருங்க, இயேசுனுடைய இதயம் எப்படிப்பட்டது? சுயநலமற்றது, சுயநலத்தோடு வாழக்கூடியது அல்ல, சுயநலமற்ற ஒரு இதயமாக இருக்கிறது, பிறருக்காக துடிக்கும் இதயமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இதயம் மரித்து விட்டது, மரித்து உயிர்த்து இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால், அந்த நம்பிக்கை நமக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தூய பவுல் அழகாக 2ஆம் வாசகத்திலே வெளிப்படுத்துகிறார். இதை தொடர்ந்துதான் இன்றைய நற்செய்தியும் இன்றைய மன்னாவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் நாம் லூகாஸ் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 3-7 முடிய படிக்கிறோம். இதுல இயேசு கிறிஸ்து பரிசேயர்களுக்கு ஒரு குட்டி ஓமையை சொல்லுகிறார். அதில் கேட்கிறார், உங்களுள் ஒருவர் 100 ஆடுகளை வைத்திருக்கிறீர்கள், அதில் ஒரு ஆடு காணாமல் போய்விட்டால் 99 ஆடுகளை விட்டுவிட்டு தொலைந்து போன அந்த ஒரு ஆட்டை தேடி செல்ல மாட்டீர்களா என்று கேட்கிறார். பிரியமானவர்களே, அப்படி செய்வாங்க. ஏன்னா அந்த ஒரு ஆடு முக்கியம். அதை போன்றுதான் இயேசுவினுடைய இதயமானது எல்லாரையுமே அரவணைக்கக்கூடிய ஒரு இதயமாக இருக்கிறது, அன்பு செய்யக்கூடிய ஒரு இதயமாக இருக்கிறது. அதில் ஒன்று தொலைந்து போனாலும், ஒன்று அவரை நோக்கி வராமல் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட்டு அதை மீட்கிற பணியை இயேசு செய்வார். அதைத்தான் நாம் நற்செய்தியில் பல இடங்களில் படிக்கிறோம். அவர் நோய் அற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கே தேவை, பாவிகளை தேடியே அவர் வந்தார், நீதிமான்களை தேடி அல்ல என்றெல்லாம் படிக்கிறோம். என்றால் அவருடைய இதயம் யாருக்காக துடிக்கிறது என்றால், அனைவருக்காகவே, வித்தியாசம் இல்லாமல் ஒவ்வொருவரையும் அன்பு செய்யக்கூடிய ஒரு இதயமாக துடிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பாருங்க, இயேசுவினுடைய தூய்மை மிகு இதய பெருவிழாவிலே இயேசு எல்லாரையுமே தேடி சொல்லுகிறார். ஒருவரும் அவருடைய அன்பிலிருந்து விலகி சென்று விடக்கூடாது என்பதற்காக அனைவரும் அரவணைக்கும் ஒரு இதயமாக, அனைவரையும் அன்பு செய்யக்கூடிய ஒரு இதயமாக, அனைவர் மீதும் இரக்கத்தை பொழிகிற ஒரு இதயமாகவே இருக்கிறதாக இன்றைய நற்செய்தி கூட அழகாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இயேசுவின் தூய்மையான இதய பெருவிழாவை கொண்டாடுகிற நாம் நல்ல இதயமுடையவர்களாக இருக்க வேண்டும். கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கனிவான இதயத்தை எனக்கு குடும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த இதயமானது எப்படி சுயநலமற்று அனைவருக்காக துடித்து கொண்டிருந்ததோ, அனைவருக்காக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ, அப்படி போன்ற இதயம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை. என்னுடைய உடலில் அந்த இதயம் மற்றவர்களுக்காக துடிக்க வேண்டும், அனைவரையும் வித்தியாசம் இல்லாமல் அன்பு செய்ய வேண்டும், அன்புக்காக ஏங்கும் ஒரு இதயமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த நாளிலே அந்த இதய பெருவிழாவை கொண்டாடுவதோடு நிறுத்தி விடாமல், இன்னும் அந்த இதயம் என்னுடைய குடும்பத்தில் எனக்காக இருக்கிறதை போன்று நானும் பிறருக்காக என்னால் முடிந்தவரை நல்ல இதயத்தை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள சிறப்பாக ஜெபிப்போம். எனவே பிரியமானவர்களே, இதோ இந்த இதய பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நேரத்திலே நம்முடைய இதயத்தை இறைவன் பாதம் ஒப்பு கொடுப்போம். இறைவனுடைய இதயம் நம் அனைவருக்காக துடிப்பதை போன்று நாமும் பிறருடைய நல்ல பண்புகளுக்காக அனைத்து விதமான மக்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக சிறப்பாக ஜெபிப்போம். கண்களை மூடி இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். நல்ல இதயம் ஒன்று தா
என் இயேசுவே எனக்கு தா என்ற ஒரு பாடல் வரிகளுக்கு ஏற்ப, இயேசுவே உம்முடைய இதயத்தை போன்று எனது இதயம் நல்ல இதயமாக இருக்க வேண்டும். அந்த இதயத்தை எனக்கு இன்று கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு இயேசுவே, இதோ சிறப்பாக இந்த ஜூன் மாதத்தில உம்முடைய இதய பெருவிழாவை எல்லா நாளுமே நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த இதயம் எப்படிப்பட்டது, இந்த இதயம் யாருக்காக துடிக்கிறது, இந்த இதயத்திலிருந்து என்ன வெளிவருகிறது என்பதெல்லாம் தியானிக்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல இதயம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி கூறுகிறோம். உமது இதயம் எங்களுக்காக எனக்காக துடிக்கிறது என்று நான் நினைத்து பார்க்கிற பொழுது நான் என்ன உமக்கு செய்ய போகிறேன் என்று நான் நினைத்து பார்க்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்முடைய இருதயத்தை எங்களுக்காக கொடுத்திருக்கிறேன். உம்முடைய இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட வாழ்விற்காக கொடுத்திருக்கிறேன். நன்றி இயேசுவே. இதோ தெய்வமே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடும், கனிவான இதயத்தை கொடுத்திடும், கல்லான இதயத்தை எடுத்து போடும். அன்பு இயேசுவே, இந்த பிள்ளைகள் நினைக்கிற காரியங்கள், எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள ஆற்றல் கொடுக்கிறாங்க. இன்னும் ஆண்டவரே, பல்வேறு மக்களுக்கு, குடும்பங்களிலே எனது பிள்ளைக்கு, என் மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் தடையாகவே இருக்கிறதே, நல்ல வரன் கிடைக்கவில்லையே, நல்ல வரன் கிடைக்காதா என்று குழம்பி தேடிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரை குழப்பத்தை நீக்கி நல்ல வரன் கிடைக்க திருமணம் விரைவில் நடைபெற கிருபை செய்வீராக. குழந்தை பாக்கியமில்லை என்று சொல்லி எனக்கு குழந்தை கிடைக்காதா, என்னுடைய தடை நீங்காதா, என் குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே உமது இரக்கத்தை காண்பித்தரலும், உமது மீட்பை காண்பித்தரலும், உமது இதயம் அவர்களுக்காக துடித்து நல்ல குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. இளம் பிள்ளைகள் ஆண்டவரை பல்வேறு தீய பழக்கங்களுக்குள், தீய சிந்தனைகளுக்குள் அடிமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அடிமைத்தனம், ஊடகத்தின் மூலமான அடிமைத்தனம், குடி பழக்கத்தின் மூலமாக அடிமைத்தனம், இன்னும் ஆண்டவர் பல்வேறு பாவத்திலிருந்து ஒரு அடிமைத்தனம் இருக்கிற இளம் பிள்ளைகளுக்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு புதிய வாழ்க்கையை தொடர உம்மோடு இணைந்து பயணிக்க அந்த இளம் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பும், உடல் உள்ள ஆரோக்கியத்தையும், நல்ல எதிர்காலத்தையும் கொடுத்து வழி நடத்துவீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் நல்ல உடல் வளர்ச்சியும் கொடுக்கிறோம். படிக்கிற பாடங்கள் மனதிலே பதிய செய்யும். படிக்கிற பொழுது இந்த படிப்பில் மட்டும் கவனத்தையும் செலுத்த அவர்களுக்கு நல்ல தூய பரிசுத்த ஆவியானவர்கள் கொடைகளையும் மரங்களையும் கொடுத்து குழந்தைகளையும் பிள்ளைகளையும் மாணவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிரசனத்தை ஒப்பு கொடுத்து தொடங்குகிறோம். இந்த இதய பெருவிழாவானது எங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை, எங்களுக்காக உம்முடைய இதயம் துடிக்கிறோம் என்ற அந்த ஒரு நினைவிலே நாங்கள் வாழ கிருபை செய்வீராக. இவை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெறும் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசீர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.